வெல்கம் டு அவர் பி ஸ்கிரீன். இந்த வாரம் திரை விமர்சன நிகழ்ச்சியில குற்றம் கடிதல் திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். புராணத்தில் எவன் என்னென்ன தப்பு பண்ணா, தப்பு பண்ணிட்டு என்னென்ன பாடுபட்டான்றதான் கூத்து. இந்த படம் திரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே பல அவார்டுகளை வாங்கி குவிச்சிருக்கு. தேசிய விருது பெற்ற குற்றம் கடிதல் திரைப்படத்தோட கதைக்கு இப்ப நம்ம வருவோம். இந்த படத்துல ஹீரோயினா ராதிகா பிரசித்தா நடிச்சிருக்காங்க. அவங்களோட கணவர் கேரக்டர்ல சாய் ராஜ்குமார் நடிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே பேரண்ட்ஸை எடுத்துக்கிட்டு காதல் திருமணம் பண்ணிக்கிறாங்க. இதுல ராதிகா பிரசித்தா ஒரு ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஃப்ரெண்டோட கிளாஸ்க்கு இவங்க ஒரு நாள் பாடம் எடுக்க போறாங்க. அந்த வகுப்புல துருன்னு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் தான் கூட படிக்கிற பொண்ணுக்கு பிறந்த நாள் பரிசா முத்தம் கொடுத்துறான். அதை கண்டிக்கிறதுக்காண்டி ராதிகா பிரசித்தா அவன் கன்னத்துல அரைஞ்சிடறாங்க. அரைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பையன் மயங்கி விழுந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிரு. அதுக்கப்புறமா அந்த பையனோட அம்மா அப்பா, ராதிகா பிரசித்தா, பள்ளி தலைமை ஆசிரியர்கள் இப்படி எல்லாரும் என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்க அப்படிங்கறதா இந்த படத்துல மீதி கதையா கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல துரு பையன் கேரக்டர்ல மாஸ்டர் அஜய் நடிச்சிருக்கான். இந்த படத்துல எல்லாருமே நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதை விட வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு கூடவே சொல்லலாம். குறைவான கதாபாத்திரங்களா இருந்தாலுமே அவங்களோட கேரக்டர் போர்ஷன் பார்க்கும்போது எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டா பண்ணிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ரொம்பவே இந்த கதையை அழகா வடிவமைச்சிருக்காரு டைரக்டர் பிரம்மா. இந்த படத்தை எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது மாதிரி சுவையான தமிழ் சினிமா செய்திகளை நீங்க எப்போதுமே தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் பட்டனை அழுத்துவதன் மூலம் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் உங்களது பி ஸ்கிரீனோட.